வணக்கம் மேஷ ராசியினரே, நான் உங்கள் ராசிபலன் ஹோஸ்ட். இன்று நாம் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் ராசிக்கான முழுமையான மாத ராசிபலனை பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் ஒவ்வொரு வாரத்தையும் தொழில், காதல், ஆரோக்கியம், நிதி, புனித தினங்கள் ஆகியவற்றை விரிவாக பகுப்பாய்வு செய்வோம். முதலில் இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த எண் மற்றும் நிறம் உங்கள் தினசரி செயல்களில் சிறப்பாக பயன்படுத்தினால் வெற்றியின் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாரம் 1 ஆடி மாதத்தின் முதல் 10 நாட்களில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் மனம் அதிகமாக உற்சாகமாக இருக்கும். புதிய யோசனைகள் வரும். ஆனால் இந்த காலத்தில் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை, குறிப்பாக ஜீரண அமைப்பு. காலை நேரம் சிறிது எளிதாக நடைப்பயிற்சி செய்யுங்கள். பச்சை காய்கறிகள் மற்றும் எலுமிச்சை நீர் உட்கொள்ளுங்கள். தொழில் பகுதியில் இந்த வாரம் உங்கள் மேலாளருடன் நல்ல தொடர்பு ஏற்படும். புதிய திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதிகமாக ஒத்துழைப்பு தேவை. தனிப்பட்ட முயற்சிகளை விட குழு பணியை முன்னுரிமை கொடுக்கவும். காதல் ரீதியாக திருமணமானவர்களுக்கு குடும்ப நிகழ்வுகள் அதிகம். திருமணமில்லாதவர்களுக்கு புதியவரை சந்திக்கும் வாய்ப்பு. ஆனால் உணர்ச்சிகளை திடீரென வெளிப்படுத்தாமல் மெதுவாக அணுகுவது நல்லது. நிதி விஷயத்தில் இந்த வாரம் சிறிய முதலீடுகள், குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது டிஜிட்டல் நாணயம், சிறிய லாபம் தரும். ஆனால் அதிகமாக கடன் எடுக்க வேண்டாம். புனித தினமாக ஆடி மாதத்தின் 5ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் இருக்கும்போது காலை 6 மணிக்கு சிறு தியானம் செய்து சிவப்பு நிற ஆடை அணியுங்கள். இது உங்கள் ஆற்றலை சமநிலைப்படுத்தும். வாரம் 2 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சந்திரன் வைகாசி நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் தொழில் முன்னேற்றம் வேகமாகும். இந்த காலத்தில் முக்கியமான கூட்டங்கள், பேச்சுகள், வழங்கல்கள் இருக்கும். அதனால் உங்கள் பேச்சுத் திறனை மேம்படுத்த தினமும் 10 நிமிடங்கள் உரை பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியம் ரீதியாக இந்த வாரம் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். ஆகவே உப்பு உட்கொள்ளலை குறைத்து தண்ணீர் அதிகம் குடிக்கவும். காதல் பகுதியில் திருமணமானவர்களுக்கு துணைவருடன் இரவு உணவு ஒன்றாக சமைத்து உரையாடல் அதிகரிக்கும். இது உறவை வலுப்படுத்தும். திருமணமில்லாதவர்களுக்கு சமூக நிகழ்வுகளில் பங்கேற்று புதிய நண்பர்களை உருவாக்குங்கள். இதனால் காதல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிதி ரீதியாக இந்த வாரம் உங்கள் சேமிப்பு திட்டம் பயனளிக்கும். மாத இறுதியில் சிறிய லாபம் கிடைக்கும். ஆனால் அதிகமாக ஆபத்தான பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டாம். புனித தினமாக ஆடி மாதத்தின் 15ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும்போது காலை 7 மணிக்கு யோகா செய்து சிவப்பு மலர் துளியுடன் தலையில் வைக்கவும். இது மன அமைதியை தரும். வாரம் 3 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சந்திரன் பூர்ணமி நாளில் உங்கள் உணர்ச்சி நிலை உயர்ந்து படைப்பாற்றல் அதிகரிக்கும். தொழில் பகுதியில் புதிய திட்டம் தொடங்குவதற்கு சிறந்த நேரம். ஆனால் திட்டத்தின் விவரங்களை கவனமாக ஆய்வு செய்து தேவையான ஆவணங்களை முழுமையாக தயாரிக்கவும். ஆரோக்கியம் ரீதியாக இந்த வாரம் மூட்டு வலி அதிகரிக்கலாம். அதனால் வெதுவெதுப்பான நீரில் சோம்பல் செய்து மசாஜ் செய்யுங்கள். காதல் ரீதியாக திருமணமானவர்களுக்கு சிறிய பரிசு கொடுத்து துணைவரின் மனதை மகிழ்விக்கலாம். திருமணமில்லாதவர்களுக்கு ஆன்லைன் டேட்டிங் பயன்பாடு மூலம் புதியவரை சந்திக்கலாம். ஆனால் உணர்ச்சிகளை மெதுவாக வளர்த்துக் கொள்ளுங்கள். நிதி ரீதியாக இந்த வாரம் சிறிய கடன்களை திருப்பி செலுத்துவது நல்லது. இது உங்கள் நிதி நிலையை சுத்தமாக்கும். புனித தினமாக ஆடி மாதத்தின் 27ஆம் தேதி சூரியன் மகரம் ராசியில் இருக்கும்போது மாலை 6 மணிக்கு வீட்டில் சிவப்பு விளக்கை ஏற்றி குடும்பத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள். இது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும். வாரம் 4 மாதத்தின் கடைசி நாட்களில் 31ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை சந்திரன் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் உள்ளுணர்வு அதிகரிக்கும். இதை பயன்படுத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். தொழில் பகுதியில் இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது புதிய பதவிக்கு தேர்வு வரும். ஆனால் உங்கள் திறமைகளை நம்பி தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஆரோக்கியம் ரீதியாக இந்த வாரம் தூக்கக் குறைவு ஏற்படும். அதனால் இரவு 10 மணிக்கு படுக்கை நேரம் நிர்ணயித்து மின்னணு சாதனங்களை தவிர்க்கவும். காதல் ரீதியாக திருமணமானவர்களுக்கு சிறிய விடுமுறை திட்டம் செய்து குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். இது உறவை வலுப்படுத்தும். திருமணமில்லாதவர்களுக்கு நண்பர்களின் பரிந்துரையால் புதிய காதல் வாய்ப்பு வரும். ஆனால் உணர்ச்சி நிலையை மதித்து விரைவாக முடிவு செய்யாதீர்கள். நிதி ரீதியாக இந்த வாரம் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். சிறிய சேமிப்பு திட்டம் தொடருங்கள் மற்றும் உங்கள் செலவுகளை பதிவு செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்கவும்.
புனித தினமாக ஆடி மாதத்தின் 2ஆம் தேதி சூரியன் கும்ப ராசியில் இருக்கும்போது காலை 5 மணிக்கு நீர் தண்ணீரில் சிவப்பு முத்தை வைத்து அதை குடித்தால் உங்கள் உடல் சக்தி அதிகரிக்கும். இப்போது இந்த மாதத்தின் முழு சுருக்கத்தை பார்ப்போம். ஆடி மாதம் மேஷ ராசியினருக்கு மாற்றங்கள் நிறைந்த காலமாகும். ஆனால் சரியான மனப்பாங்கு, திட்டமிடல் மற்றும் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து சவால்களையும் வெற்றியாக மாற்றலாம். தொழில் ரீதியாக குழு பணியில் ஈடுபட்டு புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். ஆனால் அதிகமாக தனிப்பட்ட முயற்சிகளை விட்டு ஒத்துழைப்பு மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். காதல் ரீதியாக குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல், சிறிய பரிசுகள் மற்றும் உணர்ச்சிகளை மெதுவாக வெளிப்படுத்துதல் முக்கியம். ஆரோக்கியம் ரீதியாக உடல் நலத்தை கவனித்து தினசரி நடை, யோகா மற்றும் உணவு பழக்கங்களை சரி செய்யுங்கள், குறிப்பாக ஜீரண மற்றும் இரத்த அழுத்தம். நிதி ரீதியாக சிறிய முதலீடுகள், கடன் திருப்பி செலுத்தல் மற்றும் சேமிப்பு திட்டம் தொடர்ந்து பின்பற்றுங்கள். அதிக ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும். புனித தினங்களில் சிவப்பு நிற ஆடை அணிதல், சிவப்பு மலர் துளி மற்றும் குறிப்பிட்ட நேரங்களில் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வது உங்கள் ஆற்றலை சமநிலைப்படுத்தும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு வாரத்திலும் உங்கள் மனப்பாங்கை நேர்மறையாக வைத்துக்கொண்டு சிறிய ரிட்டுயல்களை பின்பற்றுங்கள். அதனால் நீங்கள் இந்த ஆடி மாதத்தை வெற்றியுடன் முடிக்க முடியும். தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.